ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு சாம்பார் ஒன்று செய்ய போகிறேன். முள்ளங்கியை மேக்ஸிமம் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் 2 முள்ளங்கி எடுத்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தோல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது வெந்துடும். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நான் 1.5 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், சாம்பார் பருப்பு. அது கூட ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பெரிய ஆனியன், இது கூடவே 2 தக்காளி எடுக்கணும். 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா பழுத்துட்டு ரெட் கலரில் இருக்குது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வேக வச்சாச்சு, நல்லா வெந்துட்டுது. இதை கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுறலாம் கரண்டி வச்சு. நம்ம ஊற வச்சு பருப்பு ஆட் பண்ணனால ஈஸியாக மேஷ் ஆயிரும். இது கூடவே நம்ம அந்த வேக வச்ச முள்ளங்கி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் வீட்டில் ஹோம்மேடாகும், வீட்டில் ரெடி பண்ணது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஸ்கிப் ஆகிட்டு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணேன், ஸ்கிப் ஆகிட்டு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணலாம். உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வெங்காயம் இருக்குல்ல, அது நல்லா வதங்கிட்டுது. இப்போ நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக வந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஒரு வத்தல் மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. ஓகே, இதை லைட்டாக வதக்கி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு சாம்பார். நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். சுவையான காரசாரமான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிட்டு. முள்ளங்கியில் என்ன டிஷ் செய்தாலும் நல்லா இருக்காது, ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சாம்பார் செய்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.